அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ராகு தோஷத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று சங்கட சதுர்த்தி, சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய நாள். ராகு என்பது ஒரு கிரகம், பாதிப்பு என்பது அவ்வளவு கொடுக்காது. நல்லா கருத்தில் கொள்ளுங்க. ராகு பொறுத்து மட்டும் விதிவிலக்குகள் அதிகமாக இருக்குது. ராகு எந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் குரு பகவான் பார்த்தாங்கன்னா அந்த ராகுக்கு தோஷம் அந்த ஜாதகருக்கு இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு தோஷம் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 7, 8, 12 இதுலலாம் இருந்தால் ராகு பகவான் இருந்ததா தோஷம். கருத்தில் கொள்ளுங்க. இதில் தோஷத்திலே பல வகை, அதாவது கால் பாகம், அரை பாகம், முக்கால் பாகம், முழு பாகம்னு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் 4ஆம் இடத்துல இருந்தால் கால் பாகம் தோஷம் தான். கருத்தில் கொள்ளுங்க. 7, 8 இருந்தால் பாதி, 12 இருந்தால் முக்கா. கருத்தில் கொள்ளுங்க. 12 இருந்தால் முழுசு கூட கிடையாது, முக்கா தான். இப்போ 12ல் ராகு இருந்து அதை சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு வச்சுங்க. 7வது வீடாக இருக்கும் சந்திரனுக்கு. சந்திரனின் இடத்துலேருந்து 7வது ராகு இருந்துச்சுன்னா அப்போ தான் ராகு பகவான் முழு தோஷமாக மாறுவார். கருத்தில் கொள்ளுங்க. மீதி இடத்துல இருந்தாலுமே அதிகபட்சம் முக்கா தான், முழு தோஷம் அவங்களுக்கு கிடையாது. நல்லா கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்கணத்தில் ராகு இருந்து அவங்க கூட குரு இருந்தாருன்னா அவங்களுக்கு தோஷமே கிடையாது. அதே போல் ராசியில் லக்கணத்தில் ராகு இருந்து அதே ராசி, இப்போ ரிஷப ராசின்னு வச்சுங்க, அதில் ராகு பகவான் ராசியில் இருக்கிறாரு. அதே அம்சத்தில் அதே ரிஷப லக்குனம் அதில் குரு பகவான் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு ராகு தோஷம் கிடையாது. கருத்தில் கொள்ளுங்க. ராகுக்கு பொறுத்த மட்டும் நிறையா விதி விலக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருந்தால் ராகு பகவான் தோஷம் கிடையாது. நல்லா நீங்கள் தெரிஞ்சு நீங்களே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். நீங்கள் ஒரு ஜோசியருக்கு பார்க்காம ஒரு 3-4 ஜோதிடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த மட்டும் தெளிவாக உங்களுக்கு தெளிவு பிறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். கருத்தில் கொள்ளுங்க. ராக பொறுத்த மட்டும் தோஷங்களுக்கு அதிக விதிவிலக்கு இருக்குது. அதனால ராகு தோஷம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்ல. மெயினாக இந்த 7, 8 ராகு இருந்தால் அது முக்கால்வாசி தோஷத்துக்கிட்ட வந்துடும். கருத்தில் கொள்ளுங்க. மீதி இந்த 1, 2, 4 இதில் இருந்துச்சுன்னா தோஷம் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் குரு பார்த்துச்சுன்னா அந்த தோஷம் ராகு தோஷமே கிடையாது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.